450 ரூபாய்க்கு அவங்களோட இஃப்தார் பாக்ஸில் இதுதான் கைஸ் இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க கிரில். ஆஹா கைஸ், நமக்கு ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபாயில் கவரை போட்டு ஃபாயிலே எறிங்கிடான்ட்டானுங்க. உள்ள ஒரு செட்டிங் போட்டிருக்காங்க பாருங்க. ஒரு மினி கிரில் கொடுத்துருக்காங்க. முன்னாடி இருந்த தலப்பாக்கட்டி டேஸ்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபுடி பிரபு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இஃப்தார் மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முஸ்லீம் நண்பர்கள் அனைவருமே நோம்பில் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஹாப்பி ஃபாஸ்டிங். இந்த வருஷத்துக்கான இஃப்தார் பாக்ஸ் கம்பேரிசனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம எங்கேருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா, மவுண்ட் ரோடில் 2 பேர் இருப்பாங்களே அவங்க கிட்டே இருந்து தான். புகாரி கிட்டே இருந்தும் தலப்பாக்கட்டி கிட்டே இருந்தும் வாங்கியிருக்கோம். திண்டுக்கல் தலப்பாக்கட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி பேக்கிங்கை மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது பக்கத்துலேயே ஒருத்தர் இருப்பார் பாருங்க, அவரு தான் இவர். குட்டியாக இருக்குது, உள்ளே என்ன இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ புகாரிலேருந்து வாங்கியிருக்கோங்க. இதுக்கு வந்து தனியாக நோம்பு கஞ்சி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே மசாலா பாட்டில் விட்டே வெளியே வரும் போல் அந்த மாதிரி இருக்குது. வாட்டர் மெலன் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு வெளியவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு புகாரியா தலப்பாக்கட்டியா? நீ சொல்லுவோம்மா, ஃபஸ்ட்டு தலப்பாக்கட்டியா? ஓகே. டன்டடாங் கைஸ், இதுதான் தலப்பாக்கட்டியோட இஃப்தார் பாக்ஸ். உள்ளேருந்து ஏதோ வராண்டா. இதில் ஏதோ ரோஸ் மில்க்லாம் கொடுத்துருக்காங்க. ரோஸ் மில்க்கு, வாட்டர் பாட்டில்லாம் வருதுப்பா. எஸ், இந்த பேக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 450 ரூபாய்க்கு அவங்களோட இஃப்தார் பாக்ஸில் இதுதான் கைஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இஃப்தார் பாக்ஸே பார்க்குறதுக்கு தரமாக இருக்குது. குட்டியாக தான் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன இருக்குன்றது சொல்கிறேன். இங்கே பாருங்கள், சாஃப்டான ஒரு சூப்பர் குலோப் ஜாமுன் இருக்குது. 3 பீஸில் 65 வச்சுருக்காங்க. வாட்டர் மெலன் கட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. அண்ட் அவங்களோட பரோட்டா இருக்குது. ஒரு பரோட்டா இருக்குதுன்னு நினைக்கிறேன். பரோட்டாக்குள்ளே சம்சா வச்சுருக்காங்க. பாருங்களா, கண்டெய்னரை பெருசாக்கி ஒரு சம்சாவை தனியாக வைக்காமல் 2 சமோசா வச்சுருக்காங்க. ஒரு பரோட்டா இருக்குது கைஸ். பரோட்டா எடுத்தாலே உளுந்துரும் போலியே. மஜாவான உள்ற பரோட்டா ஒன்று இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 டேட்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் அவங்களோட சிக்னேச்சர் அந்த குட்டி கோலா உண்டை. ஆனால் இது இஃப்தார் பாக்ஸ்ன்றதுனால ரொம்ப குட்டியாக இருக்குது கோலா உண்டை. அண்ட் ஒரு சிக்கன் கிரேவி வச்சுருக்காங்க. ஒரே ஒரு பீஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு பீஸ் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 ஐட்டம்ஸ் இன் தலப்பாக்கட்டி இஃப்தார் பாக்ஸ். ஸோ டேஸ்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு நான் எதுலேருந்து ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா, கோலா உருண்டை தான். 2 பீஸுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. அதில் இந்த பீஸ் ஏதோ என்னை வான்னு கூப்பிடுது, அதனால் இதை பார்ப்போம். ஆகா, அருமையாக இருக்கும் போலியே. கறி வாசனை தூக்குது. ஆஹா, குழம்புல வேறு லைட்டாக ஊற விட்டேன், அதையும் போடுவோம். கோலா உருண்டை டாப்பு. நல்ல காரசாரமாக இருக்குது. கறி வாசனை அதில் ஹைலைட்டாக இருக்குது. இந்த ஸ்பைசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது தலப்பாக்கட்டியை சொல்லவே தேவையில்லை, அந்த அளவுக்கு சூப்பராக போட்டிருக்காங்க. ஒன் குட் கோலா உருண்டை. நெக்ஸ்ட்டு அவங்களோட சமோசா ட்ரை பண்ணலாம். சமோசா என்ன ஏகப்பட்டது வந்துருச்சு. பட் ஸ்டில் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பர் கறி ஸ்டஃபிங். சமோசா சூப்பர் கைஸ். ஸ்ட்ரைட்டாகவே இப்போ நான் பிரியாணி ட்ரை பண்ண போகிறேன். திண்டுக்கல் தலப்பாக்கட்டியோட அந்த சீரக சம்பா ப்ரௌன் கலர் பிரியாணி. இவ்வளோ தான் அதோட போர்ஷன் இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சொல்கிறப்ப நல்லா சாஃப்ட்டுப்பா. குஸ்கா தான், அது பிரியாணிலாம் கிடையாது. முன்னாடி இருந்த தலப்பாக்கட்டி டேஸ்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஓகே அப்படின்ற ஒரு பிரியாணி. பட் ஏன் இதுக்கு அவங்க ரைத்தா கொடுக்கல அப்படின்றது தெரியல. கண்டிப்பாக இந்த பிரியாணிக்கு ரைத்தா தேவைப்படும். பட் அது இல்லைனாலும் இந்த ஒர்க்காக பாருங்கள். அவங்களோட 3 பீஸ் 65, அதில் ஒரு பீஸு மஜாவாக இருக்கும் போலியே. 65 ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் உப்பும் அதிகமாக இருக்குது. அண்ட் 65 மசாலா அவங்க கோட் பண்ணியிருக்கிறது அப்படியே ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அந்த மசாலா வாசனை வருதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போது அவங்களோட பரோட்டா ட்ரை பண்ண போகிறோம். பரோட்டா எடுக்கிறப்பவே கீழே விழுந்தாப்பில். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. பரோட்டாவை எடுத்து அந்த கிரேவியில் டிப்பை போட்டு, ஆஹா சூப்பர் கிரேவியா. சிக்கன் வாசம் சூப்பர். அதில் போட்டிருக்க சிக்கனோட சாப்பிடுவோம். ஒரே ஒரு குட்டி பீஸ் போட்டிருக்காங்க. சிக்கனை எடுத்து அப்படியே இந்த பரோட்டா மேலே வச்சு ஒரு சூப்பரான பரோட்டா கிரேவி கைஸ். இஃப்தாருக்கு எல்லாருமே ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா டேட்ஸும் பழமும் தான் சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம இஃப்தார் பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னே கை ஒரு நான்வெஜ்ஜை தான் தேடி போகுது. நம்மளோட கம்பேரிசனில் தலப்பாக்கட்டி பிரியாணி சாப்பிட்டாச்சு. எப்படி இருந்ததுன்னா அதையும் சாப்பிட்டு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் புகாரி ஓப்பன் பண்ணுவோம். ஸோ புகாரி இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஓப்பனிங்கு எஸ் ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் 1, ஓப்பன் த பாக்ஸ் அண்ட் வியர் த க்ளவுஸ், லைட் த சார்கோல். என்னடா, யூசிங் த இன்க்ளூடட் மேட்ச் இன்சைட் த பாக்ஸ் அண்டர் த மினி கிரில்லா. என்ன கொடுத்துருக்காங்க கிரில். ஆஹா,
கைஸ் நமக்கு ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது நான் பார்க்கவே இல்லையே. பிளேஸ் ஸ்கியூவர்ஸ் ஆன் த grill அண்ட் ஃபிளிப் them until cooked to your preference. Oh, enjoy your food and drinks while grilling. Hey, use the water to safely put out the charcoal when finished. அதெல்லாம் தூக்கி அடிச்சிடுவோம் இப்போ நாங்கள். Parental guidance required for children below age of 14 to use this. Use this cautiously as the foil container will be extremely hot once it ignited. ஐயா சோல் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் யூ டு என்ஜாய். ஓ பரவாயில்லையே கைஸ், என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் க்ளவுஸை வியர் பண்ண சொல்லியிருக்காங்க, ஒரு டிஷ்யூவும் ஒரு ஸ்பூனும் கொடுத்துருக்காங்க, குபூஸ் கொடுத்துருக்காங்க. கலக்கிறானுங்களேப்பா புகாரி இந்த வாட்டி. வியூவர்ஸும் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு ஃபாயில் கவரை போட்டு ஃபாயிலே எறிங்கிடான்ட்டானுங்க. உள்ள ஒரு செட்டிங் போட்டிருக்காங்க பாருங்க. ஒரு மினி கிரில்லு கொடுத்துருக்காங்க. ஒரு மினி கிரில் இருக்கு, உள்ள ஒரு மேட்ச் பாக்ஸ் இருக்கு, 3 சார்கோல் இருக்கு. ஸோ இதை வந்து கொளுத்த சொல்கிறாங்க. ஸ்டூடியோவை கொளுத்திடுவேன் நான், எனக்கு அதான் பயமாக இருக்குது. அது மேலே வச்சு சாப்பிட்றதுக்கு 2 ஸ்கியூவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இதை வச்சுட்டு அதை வேகிற டைமில் நம்ம அவங்களோட ஐட்டம்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம். க்ளவுஸ் போட சொன்னாங்க, போட்டுப்போம், ஜாலியாக இருப்போம், ஆக்டிவிட்டி தானே எதுவும். ஃபஸ்ட்டு இதை வந்து கேர்ஃபுல்லாக எடுத்து வெளியே வச்சுருவோம். வேறு மாதிரி ஐடியா பண்ணியிருக்கானுங்கடா. ஸோ இதை எடுத்து கீழே வச்சிடலாம். சமோசா இருக்குது, ரைத்தா கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு பிரியாணி பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அண்ட் டேட்ஸ் இருக்குது. பயங்கரமாக இருக்குது. அலிமா பா இங்கே பாருங்க கைஸ், அதோட இருக்க எண்ணெயை ஃபேட்டு எண்ணெயும் சேர்ந்து ஒரு முரட்டு அலிமு பா, சரியான திக்காக இருக்குது. ஆனால் ஃபுல் ஃபேட்டு இதில். இது நான் ஆல்ரெடி திறந்ததா இது இல்லையே. அவங்களோட டிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு கட் ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் புகாரில் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நோம்பு கஞ்சி ஒன்று கொடுத்துருக்காங்க, வாட்டர்மெலன் ஜூஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட எத்தனை ஐட்டம்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க கைஸ். அதில் ஹைலைட்டாக கொஞ்சம் ஜாலியாக அது ஒரு ஃபன்னாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு மினி கிரில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை சாப்பிடுவோமா இல்லை இதை பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு இதை பண்ணிவிடுவோம், பார்த்துருவோம். அது பண்ணிட்டு இருக்கப்பே சாப்பிடுவோம். வேறு துணியிலே என்னடா இது எங்கடா வச்சு கொளுத்துறது? ஆமாம், கொளுத்துனா பற்றிக்காது. அதான் மாமா வட்டி பற்றி கொடுத்துருக்கான். சரிடா, இதை துணி மேலேயே வச்சா கொளுத்திக்காது கைஸ். இதை அப்படியே தனியாக வெளியே எடுத்துட்டு இது கொளுத்து பற்றிக்குமானே தெரியலையே மச்சான். இப்போ இதை பற்ற வைக்கிறோம் கைஸ். என்கிட்ட போய் குட்டி பசங்க விளையாடுறத கொடுத்தா என்ன ஆகும்? க்ளவுஸ் தான் வேணாம் கைஸ், நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே பற்ற வைப்போம். இதை பிடிச்சி பற்றினோடனே இதுக்குள்ளே போட்டுரு, சரியா? பத்தலைன்னா அது 2 ஸ்கியூவர்ஸும் வேஸ்ட்டு தான். சரி பத்துதுடா, ஏன்டா பின்னாடி போயிட்டே இருக்க? இப்படி வாடா. கை சுடுது. பற்றிக்கிச்சா? பற்றிக்கிச்சாமாம்மா? போடு, உள்ளே போடு, டக்குன்னு போடுமாம்மா, போடுமாம்மா. இதுக்குள்ளே போடுறானா அதில் போடுறீடா. எனக்கு தெரிஞ்சு இப்படி உள்ளே வச்சு உள்ளே இதை போட்டு பற்ற வச்சிருவா. இவனை கழட்டி இல்லான்றியா? அவனை எடுத்துட்டா சிக்கமாயிடும். ஐயோ ஸ்டூடியோ ஃபுல்லாக புகையாகுது கைஸ். ஆமாம், அது மேலே வச்சேன்னா எப்படா ஹைட்டு பார்த்தோம். ஆமாம், அந்த கிரில்லை வை, இல்லைன்னா அதில் தான் பிரச்சனையாக வருது கைஸ். இங்கே ஒரு பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. ஆமாம், ஆட்டில்னா என் கையில் பட்டுருமாம்மா. பற்றிச்சு சூப்பராக பற்றிச்சு. ஸ்டூடியோவை பற்ற விட்டுருவானுங்க போல். இப்போ அந்த இதை மேலே வைமாம்மா கிரில்ல கைஸ். அதில் வந்து ஆஹா மலாய் டிக்கா ஃபஸ்ட்டியா? அவ்வளோதானா? 2மே மலாய் டிக்கா தான். ஸோ இது அப்படியே கிரில் ஆகிட்டு இருக்கப்போ ஆஹா நல்லா அந்த கோல் ஸ்மெல் வந்து சூப்பராக வருது. ஸோ இது 2மே கிரில் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே அவங்களோட ஃபுட்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவங்களே அப்படி தான் போட்டிருந்தாங்க. இதை வேறு நான் கீழே துணி வச்சுருக்கேன், சிக்கமாயிட போகுது. ஃபைலில் பத்தாதா? மாவும் தான், சரி இதை கொஞ்சம் தள்ளியே வச்சுருவோம். ஸோ கிரில் ஆகட்டும். அதுக்குள்ளே அவங்க நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ண அந்த அலீம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். சரியான ஃபேட்டியான ஒரு அலீம். சூப்பர் அலீம் கைஸ். பட் சால்ட்டு மட்டும், அந்த உப்பு கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது. உப்பை மட்டும் லைட்டாக கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு அலீம். நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட சமோசா ட்ரை பண்ணலாம். தலப்பக்கட்டியில் நல்லா பெரிய சமோசாவாக இருந்தது. பட் இவங்க கொடுத்துருக்கிறது 2 குட்டி சமோசா. பட் மட்டனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், இவங்களும் கறி சமோசா தான். குட். அது எதாவதா திடீர்னு பற்றிக்கு போகுது, சுற்றி விடுவா. ஒட்டிச்சுரா. இந்த கைஸ், இது வேறு ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு தான் இருக்குது. இது ஒட்டிடுமாம்மா? அங்கே பேர் கீழே ஒட்டிருக்குடா. நல்லா கை இந்த கம்பியில் வைய, நல்லா சுடுது, நல்லா அனல் இருக்க தான் செய்யுது. இந்த வருஷம் ரம்ஜான் மந்தில் குடிக்க போகிற ஃபஸ்ட்டு நோம்பு கஞ்சி. கேனை விட்டு வெளியே வர அளவுக்கு மசாலாஸ் இருக்குது. எனக்கு தான் உப்பு அதிகமாக இருக்கா? லைட்டாக குடிச்சுப்பாரு.
உப்பு கறியுது மாமா, உப்பு கறியுதுல செம்மையாக மூச்சை பாரு. உப்பள்ளி வாயில் போட்ட மாதிரி இருக்கு கைஸ். உப்பு கறியுது கைஸ். மசாலா நல்லா இருக்கு. ஆனால் அதில் எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்படி போட்டுட்டு இருக்கப்போ பேக்கெட்டோட விழுந்துரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து லைட்டாக இதை திருப்போமா அப்படியே இருக்கட்டுமா மாமா, கம்முன்னு இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணுவோம். காயில் அந்த சூடு போகிற அளவுக்கு சூடு பண்ணுவேன் நான். ஓகே, அது சூடாகிட்டே இருக்கும். வாயை கெடுத்துட்டானுங்கப்பா. இந்த ஃபுட்டை பொறுத்த வரையும் கைஸ் டேஸ்ட்டு சுமாராக இருந்தால் கூட சாப்பிட்றலாம். அதை கெடுக்கிற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா தான் ஒரு மாதிரி அப்செட் ஆகும். அப்படி இருக்குது அந்த நோம்பு கஞ்சி. அலீமும் சூப்பராக பண்ணிவிட்டு நோம்பு கஞ்சி எப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. எதுக்கு நான் தலப்பாக்கட்டையை விட்டு இந்த டேஸ்ட்டை சாப்பிட்றேன்னா நமக்கு பார்த்தாலே தெரியும். இது அந்த போட்டோன்னே கரையும் பார்த்தீங்களா, அந்த டேட்ஸு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு அவங்களோட கைஸ் வெடிக்குது கைஸ். திடீர்னு வெடிச்சுது, அதான் என்னன்னு பார்க்குறது. வெடிக்குது, அப்பப்போ வெடிக்குது. குழந்தைங்கலாம் கொஞ்சம் பார்த்தே இது பண்ணுங்க. ரொம்ப சுடுது. நான் ஏதோ சும்மா ஜோக்குன்னு நினச்சேன், உண்மையாகவே சுடுது. நல்லா சுட்டுட்ருக்கீங்கலாம். கை வச்சா செம்ம ஹீட் ஆகுதுமாம்மா. அசல் ஒரு குட்டி பார்பிக்யூ போடுற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். அது நல்லா இருக்குது. ஸோ அவங்களோட பிரியாணி ஒரு குட்டி போர்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பீஸ் இருக்கான்னு நான் வந்து பார்ப்பேன் எடுத்தோன்னே. ஆமாம் இருக்குது, அடியில் ஒரு பீஸ் இருக்குது. அந்த பீஸை நம்ம எடுக்கணுன்னா லைட்டாக பிரியாணியை சாப்பிட்ணும். நல்லா வாசனையாக இருக்கேடா பிரியாணி. ஒரு நல்ல பிரியாணி. அதில் போட்டிருக்க பீஸு எடுக்கிறப்ப உடையிறானே உள்ளே. ஆச்சரியப்படுத்துகிறாங்க டக்கு டக்குன்னு இன்றைக்கி புகாரி. 2 பீஸ் குட்டி பீஸ் போட்டிருக்காங்களே, இது ரெண்டுமே நல்ல பீஸ்ரா. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நல்ல சூப்பர் மட்டன் பீஸு. இது வேறு சாப்பிட்டுட்டு இருக்கப்போ அப்பப்போ சாப்பிட்டுட்டு இருக்க மட்டும் எல்லாம் பண்ணுறானுங்க கைஸ். திருப்பி போடு, அதை போடுன்னு. ஓரளவு தான். மட்டன் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணால் வெறி ஆகிடும். பிரியாணியோட வச்சு சாப்பிடுவோம். ஆனால் பிரியாணி ஒரு 3 வாய் தான். பெரிய பைட் போனால் 2 வாய் தான். பிரியாணி பங்கமாக இருக்குது. நல்ல பீஸையும் எடுத்து உள்ள வச்சு ஒரு குட்டி பிரியாணியில் குட்டி பைட் தான் போக முடியும். அதனால் ஒரு குட்டி பைட்டாக போகிறேன். மட்டன் பிரியாணி கொடுத்ததுக்கே அவங்களுக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன். குவான்டிட்டி வந்து கொஞ்சம் இன்னும் லைட்டாக ஒரு 2-3 வாயாவது வைக்கலாம், கொடுக்கலாம். பட் டேஸ்ட் வைஸ் பிரியாணி சூப்பராக இருக்குது கைஸ். அவ்வளோதான். இதில் இதுமாரி சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த கிரில்லு தான் இருக்குது. சூப்பராக இருக்குமா. இப்போ அவங்க கொடுத்துருக்க குபூஸ் கைஸ் 2 குபூஸ் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, குபூஸ் செம்ம சாஃப்ட்டு. இப்போ இதுக்கு நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? ஏய் மாமா, சிக்கன் நல்லா ஆகணுமாம்மா. அங்கங்கே சூடு பண்ண தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறியா நீ? சரி பார்ப்போம். நல்லா சுடுதுடா, தெரியுது ஆவி வருது. ஆவி பறக்கிறானா? இல்லை சுட சுட உங்களுக்கு மலாய் டிக்கா. அவங்க ஒரு டிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க இதுக்குன்னே. இந்த டிப்பில் கப்புன்னு ஒரு சாத்தி வேறு லெவல். நவம்பரில் போயிட்டு வந்தேன் ஈஜிப்டுக்கு. அந்த தைனியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதை எப்படி செய்கிறது அப்படின்றத கூட நான் பார்த்தேன். ஆனால் செஞ்சு பார்த்தோம், அது அந்த அளவுக்கு வரல. இது அந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன், பட் அதை வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இன்னொரு பைட் போகலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தாகவே இருக்குது. இதில் ஹைலைட்டு இஃப்தார் பாக்ஸில் இப்படி ஒன்று வச்சு அது நல்லா சுட சுட சாப்பிட கொடுக்குறது வந்து ஒரு நல்ல ஐடியா. சிக்கனும் நல்லாவே வந்துருக்கு கைஸ். ஒரு 5 மினிட்ஸ் தான், 10 மினிட்ஸ் இருக்குமா, மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் தான் இருக்கும். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுவும் குபூஸ் சூப்பர் சாப்பிட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பர் குபூஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இந்த 3 மேட்ருக்குமே இது வேறு. இது நல்லா வேகாதோ அப்படிலாம் நினச்சேன். ஏன்னா சிக்கனை கரெக்டாக குக் பண்ணாமல் சாப்பிட்டா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். பட் பரவாயில்ல, நல்லாவே வெந்திருக்கு. அது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அது அவங்க சொன்ன மாதிரி தான். அதை வச்சுட்டு நம்ம இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதை எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். நோம்பு கஞ்சியை மட்டும் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா இது சரியான பாக்ஸு. எஸ் தட்ஸ் இட். இப்போ சொல்கிறேன் இது 2 இடத்துல நல்லா இருந்தது அப்படின்னு. தலப்பாக்கட்டியில் ஆஸ் யூஷுவல் எப்போயுமே பண்ணுற மாதிரி ஒரு இஃப்தார் பாக்ஸ். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பரோட்டா கிரேவியும் கோலா உருண்டையும். இது 2மே நல்ல டேஸ்டியாக இருந்தது. பிரியாணி சுமாரான ஒரு பிரியாணி தான். 65ம் அதில் உப்பு அதிகமாக அப்படி இருந்தது. அண்ட் மற்றபடி அதில் வந்து சொல்கிற அளவுக்கு எதுவும் பெருசாக இல்லை. பட் அதோட ரேட் இவ்வளோ. புகாரியில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே அவங்களோட அலீம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. முக்கியமான ஒரு விஷயம், பிரியாணியில் தலப்பாக்கட்டியில் வந்து ஒரு 2 பீஸ் கூட போடல. அவங்களோட பிரியாணிலேயே ஆல்ரெடி மட்டன் பீஸ் குட்டியாக தான் இருக்கும். அந்த 2 பீஸும் கூட அந்த பிரியாணியில் போடல. பட் இவங்க நல்ல அழகாக கரெக்டான ஒரு 2 மட்டன் பீஸ் போன்லெஸ்ஸாக வந்து போட்டிருக்காங்க. அது சூப்பராக இருந்தது. அதையும் தாண்டி உங்களுக்கு ஃபுட்டு மட்டும் இல்லாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கிற மாதிரி இந்த மினி கிரில்லு தானே அப்படின்னு நினச்சாலும் அதில் 6 பீஸ் மலாய் டிக்கா வித் அந்த குபூஸ் அண்டு அவங்க கொடுத்துருக்க அந்த டிப்போடு சாப்பிட்றப்ப
நச்சுன்னு இருந்தது. ஸோ இந்த வருஷம் புகாரி தலப்பாக்கட்டி கம்பேரிஷனில் எது பெட்டராக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா புகாரி தான். ஆனால் ஃபஸ்ட்டு இஃப்தார் பாக்ஸே ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது கைஸ். எனக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் எந்த இஃப்தார் பாக்ஸ் ட்ரை பண்ணலான்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹோப் யூ கைஸ் என்ஜாய் த வீடியோ. நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in another great video. Thanks for watching. Tata bye bye.